கால டைம் நம்ம கணக்கு போடுறது எல்லாருமே சிரிக்கும். நீங்கள் 3 பேருமே நான் கணக்கு போட்ட நேரம் வெளியில் நிற்பீங்க. விஷ்ணு, பிரமா, சிவன். விஷ்ணு, பிரமா, மகேஷ் 3 பேருமே நிற்பீங்க. நீதிமன்றத்தில் காலையில் நிற்கிங்க. நான் கணக்கு விடுறது, நான் கணக்கு போடுறது என்ன நினைக்காங்க? நீங்கள் தான் கணக்கு போடுறீங்க. என்னுடைய குரல், என்னுடைய வாய்ஸு, என்னுடைய கணக்கில் இவனா சும்மா உட்காந்து ஆடுதான்னு இந்த சுத்திமத்தி எல்லாமே ரொம்ப அவமதித்து பேசுகிறான். அப்போ என்னையே கைலாசத்தில் அவமதித்து பேசி மானிட பிறவி இருந்தானா, அப்போ எல்லா நீதிமன்றம் நடத்துகிறதில் எப்படி இந்த மானிட பிறவி இருப்பான்? ஆணும் பெண்ணு தப்பு செய்கிறோம் போகிறோம்னா எப்படி இருப்பான்? இப்படித்தான் நீதிமன்றம் கோர்ட்டை அவமதித்து போகிறான் வாரான். தப்புக்கு தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில் எங்கள் அப்பா இருந்துட்டாங்க. இந்த 76 வருஷம் ஆண்டு காலம் இதுதான் கடைசி ஜென்மம். இந்த ஜென்மத்தில் கணக்கு அவர் ஜட்ஜாக உட்காரணும். அவர் ஜட்ஜாக உட்கார்றது மகா கையில் தான் இருக்குது. எப்படியோ அவர் செஞ்ச நன்றி நான் மறக்கவே மாட்டேன். என் தகப்பன் மகாராஷ்டிராவில் போட்டாலும் அதை நான் இந்த ஜென்மத்தில் நான் மறக்க மாட்டேன். நான் என்னுடைய சகோதரி, என்னோடய அக்காவை நான் மறக்க மாட்டேன். உங்களையெல்லாம் காப்பாற்றணும். அங்கங்கே மானிட பிறவியை அடைச்சி பூரா அசிங்கத்தனம் பண்ணி மந்திரங்களை வேதங்களை பாடி பூரா அவனா என்னென்ன அசிங்கம் பண்ணணுமோ அத்தனை அசிங்கம் பண்ணிட்டான். அதனால் நான் கணக்கு விட்டாகணும். இது கைலாசத்தை நீதிமன்றத்தை அவமதிக்கான். என்ன அவமதித்து போகிற பற்றி ஒன்றுமே இல்லை சித்தப்பா. நீங்கள் 3 பேருமே உலகத்தை ஆளணும், உலகத்தை நடத்தணும், உலகத்தில் தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய பாரம்பரியாத கணக்கு. இந்த செம்மத்தில் எல்லாருமே தப்பு செஞ்சவன பூரா இந்த பிறப்பில் போட்டு வச்சுருக்காரு. உடலை எங்கள் அப்பா போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சு கைலாசத்தில் எவ்வளோ சேட்டை பண்ணானோ 7 செம்மத்தை சேட்டை பண்ணவன். 7 செம்மமாக இந்த செம்மத்தில் தூக்கி போட்டு மாநிலத்தில் நீதிமன்றத்தில் கணக்கு ஏற்றி கொடுத்துட்டார். நான் ஏற்றலை. அவர் என்னை வச்சு நீதிமன்றத்தில் கணக்கு ஏற்றிட்டார். இந்த 2 தரப்பு வழக்கறிஞர்கள் சிலுவத்தூர் OS 164 உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம கணக்கு விட்டு ஆகணும். என்ன காரணம்? என் தாய் கைலாசத்தில் இருந்தாலும் என் தாய் உலக நாடு போகணும், உலக நாடு பார்க்கணும். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பார்க்கணும், சிவனும் பார்வதியை பார்க்கணும். மக்கள், ஏழை எளிய மக்கள், அது இன்னும் தவிச்சு கிடக்கு. தமிழ்நாடை விட தமிழ்நாடு 15% தான் தவிக்கி. சிவனும் பார்வதி எங்கே இருக்காங்க தெரியலை. இது கணக்கு திரைப்படம் எடுத்து அவன் கரெக்டாக விடுதான். அது அவர் தான் திருப்பி விட்றா, நான் பூமியில் வந்துட்டேன், நீ நடித்து விட்றா அப்படின்னு நடித்து விட வச்சுட்டார். இப்போ பூமியில் கைலாசத்தில் உட்காந்துருக்கார். அவமதிக்கான். எவ்வளோ அவமதிக்கான் பார்த்தீங்கல்ல சித்தப்பா? 2 பேரும் பாக்கியில் விஷ்ணு பரமா நீங்கள் பார்க்கிங்கல்ல. நான் என்ன கஷ்டப்படுதேன், என்ன கர்மாயப்படுதேன், யார்கிட்டையும் நான் என்னை கையேந்தி கேட்க விடுதாரா? விடமாட்டார் எங்கள் அப்பா. நீதிமான் புள்ள, நீதி அரசர் வீட்டு புள்ள, நீதி துறை வீட்டு புள்ள. இந்த கணக்கு கால் சத்தியம். நீதிபதி சர்ச்சா என் பிள்ளைய படிக்கலை, எந்த பிள்ளையும் படிக்கலை, என்னை சர்ச்சா உட்கார வச்சு இந்த செம்மத்தில் சர்ச்சா உட்காந்து சொத்து கணக்கு, பூமி கணக்கு, விவசாயத்தை அழித்த கணக்கு, இவன் டார்டாராக உலக நாடு பில்டிங்கை போட்ட கணக்கை அத்தனையும் எங்கள் அப்பா கணக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம கணக்கு விட்டாச்சு. நீங்கள் எல்லோரும் கணக்கு விட்டீங்க. நான் கணக்கு என் மேலே நின்று இந்த ஜெம்மத்தில் உட்காந்து நடத்தணும். பூமியில் நம்ம நடத்தணும். பூமி அழிக்கும், மரத்தை அழிக்கும், விஷத்தை அழிக்கும், எங்கே பார்த்தாலும் அழிக்கும். 2 நாக்கை வச்சு அழிக்கான சித்தப்பா. எப்படி பார்த்தீங்களப்பா? நீங்கள் பார்க்கல. உங்களை கூட அவமதிச்சுட்டு சுற்றி உட்காந்து பேண்ட்டு போகிறான். முட்டாப்பி அறிவு இருந்தால் செய்ய மாட்டான். கடவுள் ஒன்று இருக்கார். அது பயந்து அவன் எங்கிட்டா போகிறானா, அதுதான் அவனுக்கு மண்டை இழக்கின மண்டை. மானிட பிறவிக்கு எல்லா உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாட்டில் அவனுடைய மண்டை மூளை செயல் இழந்து கிடக்கான். கடவுள் பூமியில் வந்துட்டார். நம்ம சுத்தபத்தமாக போவோம், விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம், இருக்கிற இடம் ஆடை நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம அப்படி போவோங்கிற எண்ணம் இல்லை சித்தப்பா. எந்திரிச்சதும் ஆடை இருக்கவா, கோழியை இருக்கவா, பன்னியை இருக்கவா, பன்னி பூரா அறுத்து தின்னுட்டு போயிட்டான். எல்லாம் முடிஞ்சு வச்சு இப்போ மாடை க்ளோஸ் பண்ணி வரான். வாயில்லாத சிவனை, அது கடவுளை தான் எங்கள் அப்பாவை தேடுது, எங்களை காப்பாற்றுங்கன்னு. ஆடு மாடு கோழி பறவை எல்லாருமே நாய்க்குட்டி வரைக்கும். இப்போ நாய்க்குட்டி கிடக்க கூட ஒவ்வொருத்தன் என்ன எரிச்சலாக இருக்குது, என்கிட்ட கொண்டு போய் விடு அப்படிங்கிற அவனுடைய அந்த பேய்த்தனமாக உட்காந்துருக்கு. அந்த பேப்பரு பேய்த்தனமாக உட்காந்துருக்கு. என்ன பச்சை நான் சொல்கிறது உண்மையாக இல்லை சொல்லுங்கள். நீங்கள்
நீங்களும் ஆட்சியை ரெண்டு பேரும் ஆண்டு கொடுத்தாரு, வரம் கொடுத்தாரு. நீங்களும் தப்பாக நடத்திட்டீங்க. விஷ்ணு பிரம்மா 2 பேருமே நடத்திட்டீங்க. இப்போ அவர் ஜட்ஜாக உட்காந்து தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உட்காந்துருக்கார். இதை வந்து நீதிபதியில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடுலேருந்து டெல்லி வரைக்கும் நீதிபதியெல்லாம் பார்க்கலையா? அப்போ நான் கேட்பேன்ல, அவருக்கு தெரியும். பார்த்தானா பார்க்கலையா, என்ன செய்தாங்க, ஏது செய்தாங்க, நான் பூமியில் இறங்கியிருக்கேன், அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நான் உள்ள ஆடு மாடு இதுகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அதுகளை பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பா குளிப்பாட்டணும், அதில் தான் நான் நிற்கேன். நம்ம கணக்கு போட்டு முடிச்சிருந்தோம். நம்ம கணக்கு போட்டு முடித்த கணக்கு உடனே எல்லா சிட்டி கிராமத்தில் ஒன்றுக்கு பிரயோசனம் இல்லாத கூட சிரிக்கான். ஒன்றுக்கு இந்த பூமியில் நிலையாக இருக்கிற கூட இல்லாத கூட சிரிக்கான். அப்போ என்ன சித்தப்பா, சங்கு சக்கரம் எல்லாமே கரெக்டாக நிற்கிய, கையெடுத்து அவங்க கும்பிடலை. நீதிமன்ற கோர்ட்டில் எங்கள் அப்பா உட்காந்துட்டா, ஜட்ஜாக உட்காந்துருக்கா. அந்த கணக்கை தப்பு செஞ்சவனை காலடியில் அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அது ஒப்படைக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதி திருப்பி உட்காந்து ஆட்டு தான் எல்லாம். நம்ம கணக்கு நான் தான் என்னமோ போடுறோம்னு அவங்க நினைக்காங்க. நீங்கள் வந்து கணக்கை இட்டு போயிருதிய, எல்லாருமே கணக்கு இட்டுதிய. அந்த கணக்கு என் மேலே உட்காந்து அந்த கணக்கை போட்டு போயிருதிய. இன்றைக்கி எவ்வளோ பெரிய கஷ்டமாக என்னை ஒரு ஈழ்வான ஒரு நாக்கை நான் சுத்தமாக வச்சுருக்கான். ஈழ்வான நாக்கை வச்சுக்கிட்டு என்னை பிறண்டு பேசுதான். நானும் பிறப்பில் எங்கள் அப்பா போட்டார். தர்மம் தான் பண்ணியிருக்கேன், கர்மம் பண்ணலை. தர்மம் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா எப்படி தர்மம் பண்ணுதாரோ அந்த தர்மம் நானே கொடுத்துருக்கேன். என்னவே யாரும் மதிக்கலை. சந்தோஷம் சித்தப்பா, ரொம்ப மனசு. ஏன்னா என் தாயை உலக நாடு விடுவேன் என்ன அக்காட்ட சொல்லி எங்கள் அம்மாவை உலக நாடு பார்க்கணும் அப்படின்னு நானே நேரடியாக கேட்பேன். அது எங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாரோ அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கார். பூமியில் இறங்கி நீதி நியாயம் தர்மம் திராசை இடையே பிடிச்சி நிற்காரு. இது கூட இவங்க பார்க்கலனா இவங்களாம் ஒரு மானிட பிறவியா? என்ன சித்தப்பா, இப்போ துப்பி தான் நம்ம கழிச்சிட்டு போகணும். சந்தோஷம் சித்தப்பா. என்னுடைய மனசு நொந்து விட்டால் அவர் கோவப்படுவார். எங்கள் அப்பா புரிஞ்சிக்கோ, எல்லாம் மானிட பிறவி, புரிஞ்சிக்கோ, புரியாத தன்மையில் இராத, பூமியை அழிக்காத. பூமிக்கு உயிர் கொடுத்துட்டாரு, அது பெரிய பாவம். அதை போட்டு கம்பி இருக்கவா மண்ணல்லவா எல்லாம் பாவத்தை செய்யாத. அனைத்தும் கர்மாந்திரம் பண்ணி ஒவ்வொரு மானிட பிறகு ஏற்றி வச்சுருக்கேன். சரியா, எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ மழை இல்லை மழைன்னு மழையை கேட்க அவர் 5 வருஷம் ஆண்டு காலம் உட்கார்ந்தோடனே மழை கொடுத்தாரு. சுற்றி மத்தி பூரா நல்லா விளைஞ்சி சாப்பிட்டான். இப்போ பார்க்கான், அதுக்கு விட அவர் தான் பார்ப்பார். நான் உட்காந்துருக்கேன், என்னை கிறுக்கண்ண நினைக்கானா அப்படிங்காரு. அவர் சொல்லுதார், ஏன்ட்ட சொல்லுதார், என்ன கிறுக்கண்ண நினைக்காண்டா, பிறகு என் பிள்ளைய எப்படா நினைப்பா அப்படிங்கார். 2 வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கேட்டுக்கோங்க, நீங்களே கேட்டுக்கோங்க. சிலிவுத்தூரில் பேரை கொடுத்துடணும்ல. நான் இங்கேருந்து ஓடுவேன், இங்கேருந்து ஓடியாருவேன், அந்தந்த வழக்கு வரையில் உள்ள ஆஜராவேன். என்ன பாடுபடுத்தாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, தப்பு செஞ்சுருக்கான், கணக்கை நான் எடுத்து கொடுத்துட்டேன். எங்கள் அப்பாவும் கொடுத்துட்டார். சிவன் ஈஸ்வரன் பரமேஸ்வரன் எங்கள் அப்பா கொடுத்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் கொடுத்துட்டு பார்வதி அம்மா. அதுதான் தாய் இந்தியா நாடு. என் தாயை நாங்கள் தான் 2 பிள்ளைகளும் உலக நாடு தாயை காட்டணும். முதல் என் தாயை காட்டுறதுக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு அதுகளுக்கு நாங்கள் காட்டணும் எங்கள் அம்மாவை. அதுக்கப்புறம் தான் மானிட பிறவி. நானே சொல்லுவேன், இன்றைக்கி நான் நின்று எங்கள் சித்தப்பாவுக்கு முன்னாடி நான் கணக்கு போடுவேன். நானே சொல்லுவேன், அது எவ்வளவு தவிக்குன்னு எனக்கு தான் தெரியும். ரோட்டுக்காட்டில் போகிறது வர்றது, அவன் அறுக்கிறது அடிக்கிறது கொல்றது, அது பூரா கடவுளை எங்களை காப்பாற்றுங்கன்னு. உனக்கு வயிறு என்னடா கொடுத்துருக்காரு, உங்களுக்கு ஆணும் பெண்ணுக்கும் வயசாக பண்ணி சாப்பிட்டுக்கோங்கடான்னு கொடுத்துருக்காரு. இப்படியாடா அழிக்கிய அரசியல்வாதி. அதுக்கு மேலே அவன் தான் இந்த ராஜபாளையம் கணக்கு போட்டால் எல்லாம் கொட்டு மேலே அடித்து சிரிக்காங்க. ஏப்பா நக்கல் நையாண்டி காதால் சொல்லுதாங்க, நக்கல் பண்ணுதாங்க முத்துராசு ஒன்று அப்படின்னு என் காதால் சொல்லுதாங்க சித்தப்பா. அப்போ எவ்வளோ சங்கடமாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அப்பாட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் அவர் தான் பார்க்கணும். சந்தோஷம் சித்தப்பா, கால் சத்தியம்.